வணக்கம். உங்க அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு எண்ணெய் தான். அது தலையில தேய்க்கிற எண்ணெய். அது என்ன எண்ணெய்ன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆ ஏன்டா இந்த எண்ணெய் எதுக்காக யூஸ் ஆகுங்கிறது நான் போக போக சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கங்க. அதுல வந்து 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், செக்கு எண்ணெய் வாங்கிக்கங்க. பிரிசர்வேட்டிவ் எண்ணெய் வாங்காதீங்க. செக்கு எண்ணெய் வாங்குனீங்க அப்டின்னா, அது சுத்தமா இருக்கும். அது தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. இது வந்து எந்த பிரிசர்வேட்டிவும் இல்லாத ஒரு செக்கு எண்ணெய். செக்கு எண்ணெய் 1 லிட்டர் எடுத்துக்கங்க. இதுக்கு நான் சொல்ற அளவுக்கே நீங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. நீங்க அளவ மாத்துனீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போதும் அதே அளவுல போடணும். நீங்க பாட்டுக்கு இன்னைக்கு ஒரு அளவு போட்டுட்டு, திருப்பி ஒரு அளவு போட்டீங்கன்னா, கண்டிப்பா முடி கொட்டுற ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா, ஒரு எண்ணெய் நம்ம தேய்ச்சுட்டு இருக்கோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் அத கன்டின்யூ பண்ணணும். அதாவது அதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கன்டின்யூ பண்ணா மட்டும் தான் முடி கொட்டாது. இப்ப இதுல வந்து நான் ஒரு 60 எம்எல் கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் ஊத்திக்கிறேன். இந்த விளக்கெண்ணெய் எதுக்கு அப்டின்னா, நமக்கு வந்து ஹேருக்கு வந்து நல்ல மாய்ஸ்சர் குடுக்கும். அதே மாதிரி டாண்ட்ரஃப் இருந்தாலும் அந்த டாண்ட்ரஃப்ப கண்ட்ரோல் பண்ணும். நம்ம இப்ப 1 லிட்டருக்கு தான் 60 எம்எல் எடுத்திருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி அ அடுத்து எடுக்க போறது கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெயும் அதே தான். மாய்ஸ்சர் குடுக்கும், டாண்ட்ரஃப்ப கண்ட்ரோல் பண்ணும். இதுவும் அதே அளவு தான் 60 எம்எல் எடுத்துக்கங்க. 1 லிட்டருக்கு 60 எம்எல் எண்ணெய் எடுத்துக்கங்க. இது எல்லாமே வந்து என்ன பண்ணும்னா, நமக்கு ஹேருக்கான மாய்ஸ்சரையும் குடுத்து, ஹேர வறண்டு போகாம பார்த்துக்கும் ஒரு விஷயம். அது போக வந்து சின்ன சின்ன ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது ஒருத்தருக்கு இருக்கு அப்டின்னா, அதையும் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக தான் நம்ம இந்த எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஆன்டிபயோட்டிக் சொல்லப்படுற நீம் ஆயில், வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் வந்து கொஞ்சம் ஸ்மெல் அதிகமா இருக்கிறதுனால, நான் வந்து வெறும் 30 எம்எல் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். ஃபுல் பாட்டில் சேர்க்கல. 60 எம்எல் நான் சேர்க்கல. ஏன்னா 60 எம்எல் சேர்த்தா வேப்பெண்ணெயோட ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். நம்ம தலையில வந்து நார்மலா எண்ணெய வந்து அதிக நேரம் வச்சுக்க முடியாது. அதனால வெறும் 30 எம்எல் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வேப்பெண்ணெய் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பெரிய ஆன்டிபயோட்டிக். நேச்சுரலான ஒரு ஆன்டிபயோட்டிக். இப்ப இது போடுறதுனாலயும் நமக்கு வந்து இந்த பேன் தொல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். இது நம்ம நெறைய போடல, லைட்டா தான் போடுறோம். அதனால ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. இப்ப இதுல நான் எடுத்திருக்கிறது ஒரு 3/4 கப் கருவேப்பிலை ஜூஸ். கருவேப்பிலை தண்ணி விடாம நல்லா அரைச்சிட்டு, அத சாறு புழிஞ்சு எடுத்துக்கங்க. ஒரு 3/4 கப்புக்கு. நீங்க எந்த கப்புக்கு வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா அடுத்த வாட்டி யூஸ் பண்ணும்போது அதே அளவு எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஒரு 3/4 கப் பொன்னாங்கண்ணி ஜூஸ். பொன்னாங்கண்ணி ஜூஸ் வந்து நான் எடுத்திருக்கிறது பச்சை பொன்னாங்கண்ணி. அதாவது இலை வந்து நீளமா குட்டி குட்டியா இருக்கும். அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிவப்பு பொன்னாங்கண்ணிய விட பச்சை பொன்னாங்கண்ணி எண்ணெய் காய்ச்சறதுக்கு ரொம்ப ரொம்பவே பெஸ்ட்டு. முன்னாடி வயக்காட்டுல இருக்கும். அதனால எங்க பாட்டி அத எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நானும் அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்ப இதுல ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்த இந்த மாரி பொடி பொடியா வெட்டி வச்சுக்கங்க. சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்ல அப்டின்னா, நீங்க வந்து பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இந்த வெங்காயத்துல உள்ள வந்து சல்ஃபர் வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷன தூண்டும். அதாவது இந்த எண்ணெய் வந்து நம்ம ஸ்கேல்ப்ல பட்டு நம்ம மசாஜ் பண்ணும்போது, அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன தூண்டி நெறைய முடி வளர வைக்கும். இப்ப இதுல என்னோட கைக்கு ஒரு கைப்பிடி அளவு நானு செம்பருத்தி பூ போட்டிருக்கேன். செம்பருத்தி பூ வந்து காஞ்சது போட்டிருக்கேன். நீங்க பச்சையா கிடைச்சதுன்னா, பச்சை செம்பருத்தி பூவ அதே மாதிரி எடுத்து உங்க கைக்கு ஒரு கை புடிச்சீங்கன்னா, ஒரு கை இருக்கணும். அந்த அளவுக்கு செம்பருத்தி பூ சேர்த்துக்கங்க. செம்பருத்தி பூ எல்லாருக்குமே தெரியும். முடிய வந்து சாஃப்ட்டா ஆக்கும். நல்லா சில்கியா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து இரும்பு சத்து அதிகங்கிறதுனால, நமக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். அடுத்து நான் போடுறது 3 டேபிள் ஸ்பூன் கரிசலாங்கண்ணி. எப்பவுமே வந்து கரிசலாங்கண்ணி யூஸ் பண்றீங்கன்னா, வெள்ளை யூஸ் பண்ணுங்க. வெள்ளை கிடைக்காத பட்சத்துல நீங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா, வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் உங்களுக்கு முடிய வந்து ரொம்ப டார்க்கா மாத்தும். இந்த மாதிரி எண்ணெய வந்து நீங்க ரெகுலரா தேய்ச்சுட்டு வரும்போது, அதாவது சின்ன குழந்தையில இருந்தே குழந்தைகளுக்கு தேய்ச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துல நரமுடி வளராது. இப்ப நான்லாம் வந்து ரொம்ப நாள் தேய்ச்சிருந்தேன். அப்புறம் விட்டதுனால எனக்கு நரமுடி வந்துருச்சு. அதனால தான் திருப்பி இந்த எண்ணெய காய்ச்சி நான் தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். இதுல வந்து இப்ப சேர்க்கிறது 2 ஸ்பூன் நீலி அவுரி. நீலி அவுரின்னு தெரியும் உங்களுக்கு. இது வந்து ப்ளூ கலர்ல மாறும். அதுதான் முடிக்கு நம்ம போடுறது. நம்மளோட முடியோட கலரும் அந்த டார்க் ப்ளூ கலர் தான். கருப்பு கலர் கிடையாது. கருப்பு கலர்னு சொல்லுவாங்க. ஆனா அது கருப்பு கிடையாது. டார்க் ப்ளூ, ப்ரவுன், லைட் ப்ரவுன். இந்த டார்க் ப்ரவுன், லைட் ப்ரவுன் இந்த 3 கலர் தான் நம்ம முடி இருக்கும். அதுல உள்ள மெலனின் போச்சுன்னா தான் நமக்கு கிரே ஹேரா மாறும். அந்த ஒயிட் ஹேர் கூட ஒயிட்டா இருக்காது. கிரே கலர்ல தான் இருக்கும்.
இப்ப இது கூட நம்ம சேர்க்கறது 2 ஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயம் எதுக்குன்னா டேண்ட்ரஃப்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சு நம்ம குளிச்சோம்னா கண்டிப்பா டேண்ட்ரஃப் போகும். இதை வந்து வாரத்துல 2 வாட்டி இல்ல அட்லீஸ்ட் ஒரு வாட்டியே நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாட்டு உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனையே இல்லாம போயிடும். திருப்பி அதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வராமலே இருக்கும். ஆனா முடி வந்து நல்லா சில்கியா மாறும், ரொம்ப சாஃப்டா மாறும். இது ஷாம்பு போட்ட மாதிரி தான் வெந்தயம். இப்ப நான் போடுறது கரிஞ்சீரகம். ஒரு 2 ஸ்பூன் கரிஞ்சீரகம் போடுங்க. எல்லாமே டீஸ்பூன் கணக்குக்கு போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இப்ப 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பாதியாக்கிக்கங்க. 2 ஸ்பூன் கரிஞ்சீரகம் போட்டாச்சு. கரிஞ்சீரகம் வந்து நமக்கு வந்து வெங்காய விதை தான். அதனால இது வந்து வெங்காயம் என்ன வேலை பண்ணுமோ அதைத்தான் பண்ணும். இப்ப நான் இது போடுறது மிளகு. 1 ஸ்பூன் மிளகு. இந்த மிளகை நீங்க வந்து தட்டி போட்டுக்கலாம், இல்ல முழுசா போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் முழுசா தான் போட்டிருக்கேன். இப்ப இதுல வந்து ஒரு 50 ml பாதாம் ஆயில் ஊத்திக்காங்க. பாதாம் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் 2ல ஏதாவது ஒண்ணு ஊத்திக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு சைனிங் கொடுக்கும் ஹேருக்கு, அதுக்காக. அப்புறம் இதுல நம்ம எடுக்க போற முக்கியமான ஒரு பொருள் வந்து ரோஸ்மேரி. ரோஸ்மேரி லீஃப். ரோஸ்மேரி லீஃப் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா முடி நல்லா வளர்றதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய இதுல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலே வந்து ரோஸ்மேரி ஆயில் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது நம்ம ரோஸ்மேரி ஆயில் இருந்தா அதை போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரோஸ்மேரி லீஃப் போட்டுக்கலாம். நான் இப்ப லீஃப் தான் இதுல போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டு நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்ப இதுல இன்னொரு முக்கியமான பொருள் நம்ம போடல. அது என்ன அப்படின்னா வேம்பாலம் பட்டை. வேம்பாலம் பட்டை உங்களுக்கு எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம முடி வந்து நல்லா கரு 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 கருன்னு வளர்றதுக்காக வேம்பாலம் பட்டை போடுவாங்க. இது போடுறதுனால நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆயிட்டு நம்ம ஹேர் வந்து நல்லா growth ஆக ஆரம்பிக்கும். அதுக்காக வேம்பாலம் பட்டை சேர்த்துக்கணும். இது வந்து எவ்வளவு எடுக்கணும்னா இப்ப நீங்க உங்களோட விரல், அதாவது கை ஃபுல்லா எடுக்க வேண்டாம், உங்க விரல அப்படி பிடிச்சி எடுத்தீங்கன்னா போதும். இப்ப இதுல சேர்க்க வேண்டிய இன்னொரு பொருள் வந்து வெட்டிவேர். வெட்டிவேர் நம்ம இப்போதைக்கு போட போறது இல்ல. எண்ணெய் காய்ச்சி முடிச்சு கடைசி பாட்டில்ல ஊத்தி வைக்கும் போது பாட்டில்ல போட்டு நம்ம எண்ணெயை ஊத்தி வச்சிட்டோம்னா பாட்டில்ல அந்த எண்ணெய் இருக்கும்போது அந்த வெட்டிவேரோட சத்து எல்லாமே நமக்கு வந்து எண்ணெயில ஏறும். அதுக்காக வந்து கடைசியா தான் நம்ம போடுவோம். இதுல போட்டு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது நல்லா குளிர்ச்சியானது, அதே மாதிரி நல்ல மனம் கொடுக்கும். அதுக்காக நம்ம வந்து வெட்டிவேரை கடைசியா போட்டுக்குவோம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெயை வந்து நம்ம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா விட்டுறணும். அதாவது நீங்க 24 ஹவர்ஸ் விட்டாலும் சரி, இல்ல ஒரு அன்னைக்கு எப்போ நீங்க காய்ச்சிங்களோ அன்னையில இருந்து நைட்டு ஃபுல்லா விட்டுட்டு அடுத்த நாள் காலையில நீங்க காய்ச்சினா போதும். நான் இது எல்லாமே கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டுட்டு இதை நான் நாளைக்கு காலையில தான் காய்ச்ச போறேன். இதை அப்படியே ஊற வச்சிடணும். அந்த வெந்தயம், அப்புறம் மிளகு, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஊத்திருக்க கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி ஜூஸ்ல ஊறிடுச்சு அப்படின்னா இதனோட பலன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்கும். இப்ப இந்த இது எண்ணெய் தேய்க்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இப்ப உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிரும். நீங்க இதை எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணணும்னா இதை நீங்க வாழ்நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். ரெகுலரா நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இதே அளவுல நீங்க வந்து எண்ணெய் காய்ச்சணும். நீங்க அளவு மாத்தக்கூடாது. அளவு மாத்தினீங்கன்னா அந்த எண்ணெய் உங்களுக்கு தலைக்கு செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டயத்துல கொஞ்சம் முடி கொட்டும். அப்ப நம்ம ஐயோ கொட்டுதே அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். அதனால நீங்க வந்து முடியை கொட்டாம இருக்கணும் அப்படின்னா இதே அளவுல நீங்க ரெகுலரா பண்ணி தேய்ச்சிங்கன்னா முடி கொட்டாது. அதுக்கப்புறம் புது முடி நிறைய வளர ஆரம்பிக்கும். உங்களுக்கு தலை நல்லா குளிர்ச்சியா இருக்கும். சீக்கிரத்துல நரமுடி வராது. இளநரங்கிறது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வரவே வராது. நீங்க ஏஜ் ஆனா கூட உங்களுக்கு ஒரு 40 வயசுக்கு அப்புறம் தான் லைட்டா முடி வந்து நிறைக்க ஸ்டார்ட் ஆகும். ஆனா இந்த எண்ணெய் நீங்க தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா 50 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிறைய ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து நான் என்னோட அனுபவபூர்வமா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நான் இது யாருக்கும் சொல்லி கொடுத்தது இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோவா போடுறேன். ஏன்னா இது நான் இடையில விட்டு எனக்கு இந்த சில இது பொருள், ஏன்னா நான் இங்க இல்லாம நார்த் இந்தியா சைடு போனதுனால இதுல சில பொருள் எனக்கு கிடைக்காம போனதுனால நான் எண்ணெய் காய்ச்சதை ஸ்டாப் பண்ணி எனக்கு முடி கொஞ்சம் சீக்கிரமா நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி மாத்தி மாத்தி போனதுனால நிறைய கொட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நான் என்னோட இந்த எண்ணெயை நான் ஸ்டார்ட் பண்ணி தேய்க்க ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு முடி திருப்பி வளர்ந்துச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் 4 பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க.
இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கும். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா இந்த எண்ணெய் வந்து 100% ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறீங்க, நிறைய எண்ணெய் வாங்கி தேய்ச்சிருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு வாட்டி இந்த எண்ணெயை வாங்கி தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது வந்து நான் சும்மாலாம் சொல்லல, இல்ல எல்லாரும் வீடியோ போடுவாங்க அதனால நமக்கு வியூஸ் போகணுங்கிறதுக்காக நான் வீடியோ போடல. ஏன்னா என்னோட சொந்த அனுபவத்துல நான் போடுற வீடியோ தான் இது. இப்ப இந்த எண்ணெய் வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுச்சு. நான் நேத்தே வச்சேன். இன்னைக்கு அடுத்த நாள் நான் காலையில நான் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி திக் ஆயிருக்கும். ஏன்னா எல்லாமே ஊறி இருக்கும். அந்த இதுல போட்ட அந்த வேம்பாலம் பட்டை, செம்பருத்தி பூ இது எல்லாமே ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல எடுத்து வச்சு லைட்டா சிம்ல வச்சு நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதுல வந்து எப்படின்னா அந்த இதுல இருக்கிற பொருள் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகி சரசர சரசரன்னு சத்தம் கேட்கும். நீங்க எடுத்து விட்டீங்க அப்படின்னா சரசரன்னு சத்தம் கேட்கும். அந்த சரசரன் சவுண்டு வந்துட்டாலே நம்ம எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நான் எண்ணெய் பாத்திரத்தை எடுத்து நான் அடுப்புல வச்சுட்டு நான் சிம்மில் தான் வச்சிருக்கேன். நான் ஃபுல் ஃப்ளேம்ல வைக்கல. எப்பவுமே எண்ணெய் காய்ச்சும் போது ஃபுல் ஃப்ளேம்ல வைக்காதீங்க. ஃபுல் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா எண்ணெய் வந்து புகைஞ்சு உங்களுக்கு புகை வரும். புகை வர அளவுக்கு புகைஞ்சிச்சுன்னா அந்த எண்ணெய்க்கு வந்து உயிர் இல்லாம போயிடும். அதனால நீங்க வந்து லைட்டா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு போக வேண்டியது அதுல உள்ள அந்த ஈரப்பதம் மட்டும்தான் போகணும். எண்ணெய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இப்ப நீங்க எண்ணெயை பாக்குறீங்கன்னா லைட்டா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கா, நீங்க போக போக பாத்தீங்கன்னா டார்க் கிரீனா மாறும் இந்த எண்ணெய். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த எண்ணெயை காய்ச்சி வரணும். இப்ப கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே போக ஆரம்பிச்சிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா ரெட் கலர்ல இருக்கு. இந்த ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம போட்டிருக்க வேம்பாலம் பட்டை. இந்த வேம்பாலம் பட்டை தான் இந்த நம்மளோட ஹேரை வந்து கலரை நல்லா சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி பிரிங்கராஜ் வந்து நம்ம முடிய வந்து டார்க் கலரா மாத்தும். பிரிங்கராஜுங்கிறது வந்து கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. நீங்க வந்து உங்களுக்கு நல்ல டார்க்கா வேணும் அப்படின்னா உங்க வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே சின்ன குழந்தையில இருந்தே நீங்க அவங்களுக்கு வந்து பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, அப்புறம் கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு காய்ச்சி எண்ணெய் தேய்ச்சாலே போதும். இப்ப நம்மளோட எண்ணெய் ரெடி ஆயிருச்சு. நான் வந்து தூக்கி விடுற சரசரம் சத்தம் கேக்குது. எங்க வீட்டுல கிரைண்டர் ஓடுறதுனால நான் சவுண்டை மியூட் பண்ணிட்டேன். இப்ப நம்மளோட எண்ணெய் ரெடி ஆயிட்டு அதை நான் ஆரம் வச்சுட்டு இப்ப ஒரு பாட்டில்ல போடலாம். பாட்டில்ல போட்டதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க இந்த எண்ணெய் எவ்வளவு டார்க் கலரா இருக்குன்ட்டு. நீங்க பாத்தீங்கன்னா கருப்பா தெரியும். ஆக்சுவலா நம்மளோட முடி வந்து கருப்பு கலர் கிடையாது. அது வந்து டார்க் ப்ளூ, டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன் இந்த 3 கலர்ல தான் நம்ம முடி இருக்கும். இந்த எண்ணெயை பாத்தீங்கன்னா ரெட்டும் கிரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நான் இதை இன்னொரு பாட்டில்ல போட்டு காட்டும் போது நீங்க பார்க்கலாம் எண்ணெய் எவ்வளவு டார்க்கா இருக்குன்ட்டு. இப்ப நான் இதை ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு டார்க்கா இருக்குன்னு பாருங்க. அந்த கிரீன் கலர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாட்டில்ல. இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த எண்ணெயை வந்து நான் எப்படி தேய்க்கிறது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நீங்க ஒரு நாளைக்கு கொஞ்சமாட்டு, அதாவது டெய்லியுமே கொஞ்சமாட்டு எடுத்துட்டு உங்களோட ஃபிங்கர் டிப்ல எடுத்துட்டு உங்களோட ஸ்கேல்ப்ல மட்டும் அப்படியே லைனா எடுத்து உங்க ஸ்கேல்ப்ல மட்டும் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு விட்டுருங்க. நீங்க குளிக்க போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க குளிச்சுட்டு வந்துடலாம். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நார்மலா ஷாம்புலாம் போடக்கூடாது. நார்மலா தண்ணியில குளிச்சுட்டு வந்துடுங்க. முடியல எண்ணெய்லாம் இருக்காது, எந்த ஸ்மெல்லும் வராது. சரிங்களா? இந்த எண்ணெயை தான் நாங்க கேரளால கன்னியாகுமரி சைட்ல நாங்க ரெகுலரா யூஸ் பண்ணதுனால எங்களோட முடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதுல நம்ம பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா வெட்டி வேற போடணும். இப்ப வெட்டி வேற நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த வெட்டி வேற நம்ம ஃபில்டர் பண்ண எண்ணெயில போட்டு நம்ம வந்து முங்க வச்சு விட்டுறணும். முங்கிருச்சு அப்படின்னா அது அதுல ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணெய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்னொரு பாட்டிலுக்கு மாத்திட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தேய்ச்சிட்டே வரலாம். இது எண்ணெயை நீங்க ஒரு 6 மாசம் கண்டினியூவா தேய்ச்சி பாருங்க. உங்களோட ஹேரோட குரோத் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியும். இந்த வீடியோ வந்து நான் சும்மா போடல, டைம் பாஸுக்காக போடல, இல்ல வியூஸ் வரணுங்கிறதுக்காக நான் போடல. 100% நான் யூஸ் பண்ற ஒரு எண்ணெய். அதைத்தான் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த எண்ணெயை காய்ச்சி நான் உங்களுக்கு சேல் பண்ண முடியும். இது ஒரு பாரம்பரிய முறையில பண்ணக்கூடிய ஒரு எண்ணெய் அப்படிங்கறதுனால இதுல உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட், எந்த பிரச்சனையும் வராது. சளி பிடிக்காது, எதுவுமே கிடையாது. சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு அதுல நம்ம மிளகு எல்லாம் சேர்த்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம்.
அத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் குடுத்துருங்க. உணவே மருந்து, அதுவே ஆரோக்கியம். எல்லாரும் நல்லா இருங்க. நன்றி.